ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து ப்ரக்கோலி ஆம்லெட் பண்ண போகிறோம். ப்ரக்கோலியும் ஆம்லெட்டும் சேர்த்து ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி பண்ணியிருக்கிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சூப்பரான சுவையான ப்ரக்கோலி ஆம்லெட் ரெடி. நிறைய பேர் ப்ரக்கோலியை சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஆம்லெட் பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ப்ரக்கோலியை வந்து சின்ன சின்ன பீஸாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஒரு 5-6 பீஸ் தான் எடுத்துக்கிறேன் ஆம்லெட். அதனால கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. வேக வைக்க வேண்டாம், தண்ணியில் மட்டும் போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சு எடுத்து நீங்கள் அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் எடுத்து ட்ரைன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை வந்து கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு எவ்வளோ பொடியாக உங்களால் நறுக்க முடியுமோ அவ்வளோ பொடியாக அதை நறுக்கி எடுத்துக்கோங்க. நல்ல பொடியாக நறுக்குனீங்கன்னா உங்களுக்கு ஆம்லெட் வந்து நல்லா வரும். பாருங்கள், நான் அவ்வளோ பொடியாக நறுக்கி எடுத்துருக்கிறேன். இதை பண்ணி எடுத்து வச்சுங்க. இதுக்கு நம்ம வந்து 3 முட்டை செய்கிறோம். உங்களுக்கு நிறைய வேணும்னா நீங்கள் அதுக்கு மேலே குவான்டிட்டியை ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. ப்ரக்கோலியும் ஜாஸ்தி பண்ணி முட்டையும் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. 3 முட்டையும் நல்லா அடிச்சுக்கோங்க. அதை அடித்து தனியாக எடுத்துக்கோங்க. இப்போ அந்த பொடியை நறுக்கி வச்சுக்கிற ப்ரக்கோலி எடுக்கிறோம். அது கூட பொடியாக நறுக்கிய வெங்காயம் 1, கொத்தமல்லி இலை நிறைய போடுங்க. கொத்தமல்லி இலை போடுங்க, பச்சை மிளகாய் போடுங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. அது கூடவே மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் போடுங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் வேண்டாட்டி நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். தேவையான உப்பு போட்டு நல்ல ஒரு மிக்சிங் ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க. மிக்சிங் கொடுத்துட்டு அதுக்கு வந்து நம்ம அடிச்சு வச்சுருக்கிற முட்டை பேட்டர் இருக்குல்ல, அந்த எக் பேட்டர் இருக்குல்ல, அதை எடுத்து இதோட நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான், ஆம்லெட்டுக்கு உங்களுக்கு பேட்டர் ரெடி. நீங்கள் முட்டை ஆம்லெட்டு எப்படி போடுவீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் போட்டு எடுக்கலாம். வேறு ஒன்றும் வித்தியாசமாக எதுவும் கிடையாது. ஏன்னா இந்த ப்ரக்கோலியை சும்மா பொரியல் பண்ணி சாப்பிட்றதுக்கு சில பேர் பிடிக்காது. இதே மாதிரி நீங்கள் ஆம்லெட் பண்ணி சப்பாத்தியில் ரோல் பண்ணி கூட நீங்கள் கொடுக்கலாம். பசங்களுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. இதை ட்ரை பண்ணி தவா ஃப்ரைல தான் பண்ணுறோம். நல்லா தவா சூடு பண்ணிட்டு எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு முட்டை பேட்டரை ஊற்றுங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் விட்டுக்கோங்க. அதேமாதிரி கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு வேக வச்சிங்கன்னா சீக்கிரம் அதை வெந்துடும். அதுக்குள்ள நீங்கள் மாற்றி போடணும். சுவையான டேஸ்டியான உங்களுக்கு ப்ரக்கோலி ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிச்சுன்னா கமெண்ட்ஸ் கொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சூப்பரான சுவையான ப்ரக்கோலி உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.